தலைவர் மலைச்சாமி அப்படிங்கிறவங்க வந்து என்னோட தந்தை அப்படிங்கிறத தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் பிரிவு தமிழகத்தில் இருக்கு. அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்தை அமைச்சு கொடுத்தவர் வந்து அவர் தான். மலைச்சாமியோட பங்களிப்பு வந்து தமிழகத்துல ஒரு உண்மையான சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் உருவாக்குனது தான். மிகப்பெரிய வைப்ரேஷன் அது. மலைச்சாமியோட வருகையோ அரசியல் வருகைக்கு பிறகுதான் இங்க தலித் இயக்கங்களுக்கு தொகுதி கூட வழங்கப்படுது. ஒரு டாக்குமெண்டட் புக்கா ஃபர்ஸ்ட் வந்து 2016 தான் வருது. அதை நாங்க தான் கொண்டு வரோம். 80 காலகட்டத்து அரசியலில் எப்படிப்பட்டது, அதில் பட்டியல் மக்களோட பங்களிப்பு என்ன அதுங்கிறத ஒரு நாளை பின்ன யாராவது 2025க்கு மேல போய் ஒருத்தவங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா இவங்களோட அவுட்ரீச் என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்றதுக்காகத்தான் அந்த ஒரு டாக்குமெண்ட் சென்டரை வந்து தொடர்ச்சியா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அம்பேத்கரை கருத்தியல இந்தியா இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் ஏத்துக்கிச்சா? இல்ல, நான் அப்படி சொல்றதா இருந்தா எந்த ஒரு தலித் தலைவரையும் அவரை படுகொலை செஞ்சது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் சிதைக்கிறதுக்கான சமம் அது வந்து. அப்போ இங்க அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு இமேஜை சிதைக்கிறது அது என்னவாகுதுன்னா ஒரு மார்க்ஸ் மாதிரி அம்பேத்கர் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் விஷயம். அந்த மெட்டீரியலிஸ்டிக் தன்மைக்கு மக்கள் ஈடுபாடு ஆகிறதுக்கு இன்னும் இந்த கம்யூனிட்டி ஷேப் ஆகணும் அப்படிங்கிறத பொருளாதாரம் தான் இங்க எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. என்ன சொல்ல வரீங்கன்னா ஜாதி மதம்லாம் ஒண்ணும் கிடையாது, பொருளாதாரம் வந்தால் நீ உயர்ந்த சாதி, பொருளாதாரம் இல்லை என்றால் நீ தாழ்ந்த சாதி. பொருளாதாரம் தான் இங்க கொலை பண்ண வைக்குது. யூத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நம்முடைய சேனல்ல நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு திரைத்துறை ஆளுமை, ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர், ஒரு தலை சிறந்த இயக்குனர். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்களை வந்து திரைத்துறையில வந்து அவங்க வாழ்க்கை எப்படி பிரதிபலிக்கிறது, அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள் வந்து செயல்பாடுகளை காமிக்கிறவர். எல்லாத்துக்கும் மேல வந்து தமிழ் இனத்துல ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராளி மலைச்சாமி ஐயா அவர்களுடைய மகன். அதையும் கடந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து அவரை பத்தி நம்ம சொல்லலாம். ஒரு பன்முகத்தன்மை மிக்க ஒரு ஆளுமை அவர். அப்படி இருக்கக்கூடிய வினோத் மலைச்சாமி சார் தான் வந்து இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய போறோம். அவர்கிட்ட வந்து நம்ம பேச போற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தலித் அரசியல் எப்படி இருக்குது, அம்பேத்கரிய கருத்தியல் எப்படி வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க சென்று அடைந்திருக்கிறது, இதை பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் இன்றைய தலித்துகள் நிலை என்ன தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் தலித்துகள் நிலை சினிமாவில் எப்படி இருக்குது, தலித் சினிமா அது எப்படி இருக்குது அப்படின்னு பேச போகிறோம். அதற்கடுத்து அவர்கிட்ட நம்ம இன்னும் நிறைய அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, திரைத்துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட பேச போகிறோம். இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து இளைஞர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை சாமானிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமே நல்ல செய்தியாக வந்து இந்த நேர்காணல் கண்டிப்பாக அமையும். ஆகையால் வந்து நம்ம நேர்காணலுக்குள்ள போவோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து அவங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்றைய தமிழ் சமுதாயத்துல வந்து பல பேருக்கு தெரியல, இளைஞர்களும் சரி, இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் சரி, மலைச்சாமியோட வாழ்க்கை வரலாறு, அவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு சமூக போராட்டம். ஏன்னா வந்து நான் நல்லா தெரியும், எனக்கு தென்னிந்தியாவோட அம்பேத்கர் தான் நான் அவரை சொல்லுவேன். ஏன்னா வந்து தென்னிந்தியாவில் முதல் முறையா தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு அமைப்பு உருவாக்கி சவிதா அம்பேத்கரோட மனைவியை கூப்பிட்டு வந்து மதுரையில வந்து அதை நிறுவனவர். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனரே வந்து மலைச்சாமியா தான். ஏன்னா தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா மாறுது. அப்ப அப்படி 1980 காலத்துல வந்து தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு விடிவெள்ளியா திகழ்ந்தவர் வந்து மலைச்சாமியார், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட தென்னிந்தியாவின் அம்பேத்கரை தான் நம்ம அவரை பாக்குறேன். நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன், அவர் வாழ்க்கை வரலாறு நான் கத்துக்கிட்டேன், நான் பார்த்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்ல நிறைய பாடம் நான் கத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம், ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து அந்த சமூகத்துல இருந்து மூத்த வழக்கறிஞரை வந்து, ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜா அவர்கள் வந்து அவருடைய திருவுருவ படத்தை வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல திறந்து வச்சாங்க. பிடிஆர் வந்திருந்த அந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது பழனிவேல் தியாகராஜன் புகைப்படத்தை திறக்கும் போது இவர் படத்தையும் திறந்து வச்சாங்க. அப்ப அப்படிப்பட்ட எல்லா துறைகள்லையுமே, சட்ட படிப்பா இருக்கலாம், ஒரு சமூக போராட்டமா இருக்கலாம், எல்லாத்துலயுமே மிகப்பெரிய ஆளுமை அவர் வாழ்க்கை வந்து ஏன் இன்னும் வந்து ஒரு வரலாற்று ஆவணப்படுத்தப்படலை, ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அவர் கொண்டாடுதான்றதே எனக்கு வந்து வருத்தமா இருக்குது. எனக்கு அது அவர் ஏன் வந்து இப்ப பிறநாள் வர்றாங்க, நினைவு நாளுக்கு வர்றாங்க, ஆனா அவர் வந்து அவரை பத்தி யாரும் ஏன் அதிகமா பேச மாட்டாங்க, ஏன் இன்னொரு வாழ்க்கையை வந்து அதிகமா போய் சென்று அடையல?
அது வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வாழ்க்கையை பத்தி நீங்க உங்களோட கருத்து என்ன? அவர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடம், மலைச்சாமியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இந்த நேர்காணல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் மலைச்சாமி அப்படிங்கிறவங்க வந்து என்னோட தந்தை அப்படிங்கிறத தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் பிரிவு தமிழகத்தில் இருக்கு. அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்தை அமைச்சு கொடுத்தவர் வந்து அவர் தான். அரசியல் களம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அரசியல் களம் இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் தான் இந்த மக்களை முதலா அரசியலை நோக்கி நகர்த்துறது வந்து இந்த மக்களை தான். அது வரைக்கும் ஒரு தனித்தனியா ஒரு தேவேந்திர குல வேளாளர் அமைப்பா இருந்திருக்காங்க, ஆதிதிராவிடர் அமைப்பா இருந்திருக்காங்க, அருந்ததிகள் அமைப்பா இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் போராட்ட களத்திற்கு, அரசியல் என்பது அரசியலை நாம் உற்று நோக்குவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து அரசியலை போராட்ட களமாக மாற்றணுங்கிறத இடத்துக்கு அவர் தான் முதல்ல கொண்டு வரார். அதோட வெளிப்பாடு தான் தலித் பேந்தர்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் மக்களை வந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் கீழே அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து முழுக்க ஒரு காந்தியத்துவ வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து கம்ப்ளீட்டா வேற அறுத்து இவங்க இந்த மக்களுக்கு வந்து இன்னொரு பரிமாணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, தலித் அப்படின்னு. அதுக்கு உள்ள உதாரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட இனங்கள் இருக்கு. நமக்கு அமெரிக்காவில் பார்த்தோம்னா கருப்பின மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும், இவங்களை ஒரு சர்வதேச வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தலித் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் கொண்டு வந்து அப்புறம் அது வந்து தலித் பேந்தஸா பரிணமிச்சு ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஷேக் கொடுத்தாங்க. ஆளும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஷேக் கொடுத்தாங்க. அந்த ஷேக் எப்படிப்பட்ட ஷேக்கா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய POA ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், அந்த அட்ராசிட்டி ஆக்டை வந்து ஐயா இளைய பெருமாள் வந்து ஆரம்பத்தை தொடங்கியிருக்கலாம், ஆனால் அது வந்து கடப்பில் போடப்பட்டுருச்சு. ஆனால் தலித் பேந்தர்ஸோட அரசியல் தலையீடு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை வந்து அந்த ஓட் பேங்கிங் இருக்கு இல்லைங்களா, எந்த அன்னைக்கு தேசிய கட்சிகள் ஓட் பேங்கிங்ல இருந்து இவங்க பிரித்து எடுக்கும்போது இவங்களை எப்படியாவது ஒரு சமரசம் படுத்தணும், இல்லைன்னா இவங்களை ஆற்றல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் POA ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வந்து அது இவங்களோட கடுமையான போராட்டம், சட்ட போராட்டம், ஒரு மிகப்பெரிய சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட். நம்ம மால்கம் எக்ஸை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அதுக்கு நிகராக வந்து ஒரு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் கட்டி அமைச்சாங்க. அதுல மலைச்சாமி அவரோட பங்களிப்பு வந்து தமிழகத்துல ஒரு உண்மையான சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்குனது தான். அதாவது சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டா நாங்க இருந்தோம்னு சொல்றது வேற, ஒரு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்குனது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன். அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய லீடர் தான் நான் பார்க்குறேன். தந்தைங்கிறது மாறுபட்டு தான் நான் பார்க்குறேன். நான் வந்து இன்னைக்கு அவர் இருந்திருந்தாரோ இருந்திருந்தா தலித் அரசியலோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய மாற்றம் இருந்திருக்கும். நான் சொல்ல வர பெரிய மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, கம்ப்ளீட்டா அரசியலா, பொருளாதாரமா, சமூகமா இவங்க அடுத்த இலக்கை எட்டியிருப்பாங்க. ஆனா இன்னும் அவங்களோட வரலாறுகள் வந்து வெளிக்கொணரல அப்படிங்கிறதுக்கு இன்னும் யாரும் ஸ்காலர்ஸ் மத்தியில தான் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஃபோரம் சைட்ல தான் இருக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்கேல் காலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்காலர் வந்தாரு. அப்புறம் நம்ம JNU காலேஜ்ல இருந்து ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாரு. ஆய்வாளர்கள் மத்தியில மட்டும்தான் மலைச்சாமி இருக்காரு. ஆனா வெகுஜன மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற பணியை மற்றவங்க தவற விட்டுட்டாங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம், இப்ப ஹன்சிராம் இருக்கிறாரு, மாயாவதி இருக்கிறாங்க, பிரகாஷ் அம்பேத்கர் இருக்கிறார், திருமாவளவன் இருக்கிறாங்க, இப்ப ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து இவ்வளவு தலைவர்கள், தலித் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு தேசிய லெவலையோ மாநில லெவலையோ ஒரு முகமா இருக்கிறாங்க, அவங்க கொண்டாடப்படுறாங்க, அவங்க தான் வந்து தலித் அடையாளம்னு பார்க்கப்படுறாங்க. ஆனா மலைச்சாமி வந்து தென்னிந்தியாவிலே வந்து அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை. அவர் அம்பேத்கருக்கு அடுத்து நான் அவரை தான் பாக்குறேன். இந்தியா அளவுல நான் அப்படிதான் பார்ப்பேன். வரலாற்றுப்படியே ஒரு போராட்ட வரலாறு, அப்படிப்பட்ட வரலாறு, உன்னதமான போராட்ட வரலாறு, தியாக செம்மல் தான் அவரு. அப்ப அவர் வந்து ஏன் வந்து இந்த அமைப்புகளும் ஏன் கொண்டாட மாட்டேங்குது, இந்த தலித் அமைப்புகளும் ஏன் தூக்கி பிடிக்க மாட்டாங்க? நினைவு நாளுக்கு வர்றாங்க, பிறநாளைக்கு வர்றாங்க, ஆனா அவரை வந்து நிறைய பேசணும்ல அவரை பத்தி. அவரை வந்து புகைப்படங்கள் போடணும், அவங்க மாநாடு நடத்தும் போது புகைப்படம் அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியார் போடுறப்ப வரையும் போடணும்ல. கண்டிப்பா அதுதான் ஏன் கேட்கிறேன். அது ஏன் பண்ண மாட்டாங்க? இல்ல, எனக்கு மலைச்சாமி அரசியல் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மலைச்சாமி அவங்களோட அரசியல் வந்து ஒரு மாதிரியா ஸ்ட்ரகிளிங் பாலிடிக்ஸ். எப்படின்னா,
அடிச்சா திரும்ப அடிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லப்பட்டுட்டு இருக்குது. ஆனா அன்னைக்கு செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆமா அப்படிதான் ஒரு அப்பனாதான் இங்க மாற்றத்தை கொண்டு வர முடியும் நினைக்கக்கூடிய காலகட்டம் அது. இன்னைக்கு நம்ம வந்து பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி சமூகம் நகர்ந்திருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த ஸ்ட்ரகிள் பண்ணும்போது மலைச்சாமிங்கிறவர் மட்டும் தலித்தா இருந்து பார்க்கல. அவர் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் வர்க்க அரசியல் இருந்து எதிர்கொள்றாரு. முக்கியமான விஷயம் இதுதான். இல்ல, அவர் எல்லாருக்குமே இப்போ வந்து பொருளாதார பிரிவு, வர்க்க, மத சாதிய வேறுபாடுகள் எல்லாத்தையும் கலைந்து வந்து எங்க ஒடுக்கப்பட்டாலும் எல்லாருக்கும் நம்ம நிக்கிறோம்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு நின்னவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நின்னவர். அது நல்லா தெரியும். பிற்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கு நாங்க ஏன்னா அவரை பொறுத்தவரை தலித்னா அவர் வந்து கன்ஃபைன் பண்ணிக்கல. பொதுவா வந்து எங்க ஒடுக்கப்பட்டாலும் நமக்கு நிக்கணும். அவங்க எப்படின்னா தலித் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா உருவாக்குறாங்க. தலித்துங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உருவாக்கல. தலித்துங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா உருவாக்கி அதுக்கு கோரிக்கைகள் கூடியவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தலித், பிற்படுத்தப்பட்டவங்க செயல்பட்டு இல்ல எல்லாரும் செயல்பட்டாங்க. உங்களுக்கு அந்த நீங்க வந்து இது வந்து ஒரு தலித் மக்களுக்கான உரிமையை போராடக்கூடிய ஒரு வெகுஜன இயக்கம். கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் வந்து இப்ப சமீப காலமா அருந்ததிகள் அமைப்புகள் வராங்க. அருந்ததிகள் அமைப்புகளுக்கு வந்து முதல்ல வந்து ரிசர்வேஷனே கேட்டது அவர் தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அதான் அம்பேத்கர், சாவித்ரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலேயோட அந்த ஒரு நீட்சியா அவர் வந்து இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த சமூகங்கள் ஒருவேளை இன்னும் அந்த சமூகங்கள் ஒருவேளை அரசியல் வயப்பட்டதா மாறப்படும் போது மலைச்சாமி வெளியே வருவார் அப்படிங்கறத என்னோட நோக்கம். இன்னைக்கு ஒருவேளை அந்த பீப்புள்ஸ் ஆர்கனைஸ் ஆவாங்க. பீப்புள்ஸ் ஆர்கனைஸ் ஆனா அடுத்து என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க பாலிடிக்ஸ் நோக்கி நகருவாங்க. பாலிடிக்ஸ் நோக்கி நகர்ந்து வரும்போது மலைச்சாமி கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு உருவமா தேவைப்படுவார் அப்படிங்கறத நான் பாக்குறேன். கண்டிப்பா வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா மலைச்சாமியை பத்தி சொல்றது? ஆமா, இது நமக்கு ஏகப்பட்ட நாங்க இப்ப தொடர்ச்சியா நாங்க வந்து இப்போ தமிழக அரசு கிட்ட வந்து அவரோட போன மார்ச் 13 அவர் பிறந்த நாள்ல வந்து தபால் தலை வெளியிடணும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். மத்திய அரசுட்டையும் மாநில அரசும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் வந்த மலைச்சாமியோட வருகையோ அரசியல் வருகைக்கு பிறகுதான் இங்க தலித் இயக்கங்களுக்கு தொகுதி கூட வழங்கப்படுது. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எப்படி ரொம்ப கஷ்டம். ஆமா, அதுக்கு முன்னாடி தொகுதிகள் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு அது வந்து ஒரு பொது தொகுதியா இருக்குது அப்படின்னா அங்க யார் நிக்க முடியும்னா அந்த ஒரு தேசியவாத கட்சியிலயோ இல்ல மாநிலவாத கட்சியில உள்ளவங்க தான் வந்து அதுல வந்து தங்களோட ஆமா நிக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்னன்னா இந்த இடத்துல இன்னைக்கு யாரால் நிக்க முடியுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு தலித் பார்ட்டி ஃபார்ம் ஆகி அந்த பார்ட்டிக்கு இவ்வளவு சீட் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வந்து எல்லா கட்சியும் எல்லாத்துக்குமே இருக்குது. தமிழகத்துல அந்த ஒரு ஸ்டாண்ட வந்து இன்னைக்கு உருவாக்குனது அவர் தான். அதுல மட்டும் இல்ல, ஆமா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தலித் இலக்கியமா இருக்கட்டும், தலித் சினிமாவா இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கு அப்புறம் வருது அப்படின்னா இவரோட அரசியல் தலைவர்களுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வருது. சோ ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சோசியல் ரிஃபார்மர். அந்த சோசியல் ரிஃபார்மருக்கு நம்ம வந்து தமிழக அரசு கிட்ட தபால் தலை வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். கண்டிப்பா அது வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நீங்க புத்தகம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, மலைச்சாமியை பத்திய புத்தகங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதை சில புத்தக கண்காட்சியில கூட நீங்க ரிலீஸ் பண்ணீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நாங்க வந்து இப்போ நான் ஒரு தலித் பேந்தர் ஆவண காப்பகம் வச்சிருக்கேன். அந்த ஆவண காப்பகம் எப்படின்னா தலித் பேந்தர்ஸோட ஆவணங்களை தொகுக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்துல மட்டும் இல்ல, தேசியத்துல, அதாவது மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்ண அவங்க கம்பைன் ஆகிறதுக்கு இன்னும் மட்டும் இல்லாம பிளாக் பேந்தர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோடையும் ஆர்ஜினேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் சென்டர் நாங்க ஃபார்ம் பண்றோம். இந்த டாக்குமெண்ட் சென்டர் வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்காலர்ஸ்லாம் வராங்க, பிஜி ஸ்காலர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ச்சியா அந்த டாக்குமெண்ட்ஸை நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த ஒர்க்கை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2008 இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க்குக்காக நிறைய ப்ராக்ரஸ், எங்கெங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அப்பா கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் போய் நேரடியாக செஞ்சு பேட்டி எடுக்கிறது, அவங்க கொடுக்குற தரவுகளை சேகரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஒர்க் நாங்கள் பண்றோம். நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதோட வெளிப்பாடா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2016 ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தோம். அதாவது ஒரு டாக்குமெண்டட் புக்கா ஃபர்ஸ்ட் வந்து 2016 தான் வருது. அதை நான் தான் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அது வந்து அடுத்து திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு வந்து டிபி மலைச்சாமி வாழ்வும் போராட்டம் அடுத்த ஒரு புக்கை கொண்டு வரோம். இதோட ரிசம்பிளன்ஸா வந்து சிறுத்தைகளின் முதல் பாய்ச்சல் அப்படிங்கிற நூலை வந்து
விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இன்குலாப் அவர் அந்த நூல் எழுதுறாரு வந்து. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து தலித் பேந்தர் ஆவண காப்பகம் சார்பாகவே வந்து பேந்தர் மலைச்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதி வெளியே கொண்டு வந்திருக்கோம். இனி அது வந்து பேந்தர் மலைச்சாமி ஒரு சின்ன நூல், ஒரு வரப்போற ஒரு பெரிய ஒரு அரசியல் நூலுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு. இன்னும் பல கட்டுரைகள், நிறைய ஆய்வாளர்களுக்கு தரவுகள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். தலித் பேந்தர் பத்தி ஏதாவது தரவுகள் வேணும்னா எங்கிட்ட கொடுக்க முடியும். நாங்க ஏன் இந்த ஆவணம் சேகரிக்கிறோம் அப்படின்னா, பேந்தர் அமைப்பு பத்தி வெளிப்படுத்தணுங்கிறது மட்டும் இல்ல, 80 காலகட்டத்து அரசியல் எப்படிப்பட்டது, அதில் பட்டியல் மக்களோட பங்களிப்பு என்ன அதுங்கிறத ஒரு நாளை பின்ன யாராவது 2025க்கு மேல போய் ஒருத்தவங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா இவங்களோட அவுட்ரீச் என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்றதுக்காகத்தான் அந்த ஒரு டாக்குமெண்ட் சென்டரை வந்து தொடர்ச்சியா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாளை பின்ன வந்து ஃபெல்லோஸை உருவாக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வாழ்த்துக்கள் இதுக்கு. அடுத்ததா வந்து அம்பேத்கர் கருத்தியல், அதை வந்து சர்வதேச லெவலில் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அமெரிக்கா ஏற்றுக்குச்சு, ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்குச்சு. அம்பேத்கர் வந்து அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. சர்வதேச கொலம்பியா பல்கலைக்கழகமாக இருக்கலாம், ஐரோப்பிய பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அமெரிக்க பல்கலைக்கழகம் எல்லாமே கொண்டாடுறாங்க. நான் பார்க்குறேன் ஐஏ யூனிவர்சிட்டி என்ன சொல்றதுன்னா வந்து கிரேஸ் இன் லா ஸ்கூல்ல இருந்து எல்லாமே கொண்டாடுறாங்க அம்பேத்கரை கருத்தியல. இந்தியாவுக்குள்ளே கொண்டாடுறாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனால் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கொண்டாடுறாங்க, ஒரு ஓட்டு அரசியலுக்காக, ஒரு ஓட்டு வங்கிக்காக கொண்டாடுறாங்க. அம்பேத்கரை கருத்தியல இந்தியா இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் ஏற்றுக்குச்சா? இதை பத்தி உங்க கருத்து என்ன? பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள், ஆதிக்க சமுதாயங்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா அம்பேத்கர்? இல்ல, நான் அப்படி சொல்றதா இருந்தா ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கல. இதுதான் வந்து ஆமா, நான் ஓப்பனா நான் ஒத்துக்கணும். மிகப்பெரிய அறிஞர் இல்ல, ஒரு சர்வதேச உலக மாமேதை, உலகமே ஏத்துக்குச்சு. ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த முரண்பாடுகள் இருக்கு? இல்ல, அம்பேத்கர் வந்து இன்னும் அவர் சிலைகள் ஏன் உடைக்கப்படுது? இன்னும் ஒரு கருத்தியல் வந்து அவரை வெல்ல முடியாது. கண்டிப்பா சிலைகள் ஏன் உடைக்கப்படுது? என்ன பிரச்சனை? இந்த அம்பேத்கரை ஏத்துக்கிறதுல என்ன அப்படின்னா, அம்பேத்கரை ஃபர்ஸ்ட் யாரால ஏத்துக்க முடியும் அப்படின்னா, ஒரு எலைட் குரூப்பால தான் ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியும். இன்கேஸ் ஒரு தங்களோட கிராமத்துல இருந்து வெளியே வரக்கூடியவங்க இருக்காங்கல்ல, கிராமங்கள்ல இருந்து வெளியே வராங்கல்ல, ஜாதி மணல், அந்த மதவெறி மணல்ல இருந்து வெளியே வரவங்க ஏத்துக்க முடியும். கல்வியை நோக்கி நகர்றவங்க. ஆமா, இனிமேல் அதாவது அவங்களாலதான் ஃபர்ஸ்ட் அம்பேத்கரை அணுக முடியும். அம்பேத்கர் வந்து பட்டியல் மக்களுக்கான தலைவர் இல்ல அப்படிங்கிற ஸ்டாண்டே அவங்களுக்கு அப்பதான் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இல்ல, அவர் எல்லா சமுதாயத்துக்கும் தான் போறாங்க. எல்லா சமுதாயம் படிச்சது காரணம் அவர் தான். இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமே அவர் தான். ரிசர்வ் பேங்க் உண்டாகின காரணம் அவர் தான். பெண்கள் உரிமைக்காக லேபர்ஸ் ஆக்ட் எல்லாமே அவர் தான். ஆனா இந்த மனநிலையில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருந்து அதை வெளியே எடுத்துட்டு வரும்போது தான் இப்ப நம்ம இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு குளோபலைசேஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கம் இங்க இருக்குது. அதனால அம்பேத்கரை ஏத்துக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகுது. ஆனா இது நீங்க கிராமங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க போய் அம்பேத்கரை பாத்தீங்க அப்படின்னா, அவர் சிலை உடைக்கப்படுறது காரணம் என்னன்னா, இவங்க தானே இவங்க தலைவரை உடைச்சிட்டோம்னா, தலைவரை வந்து நம்ம இப்ப எந்த ஒரு தலித் தலைவரையும் அவரை படுகொலை செஞ்சது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் சிதைக்கிறதுக்கான சமம் அது வந்து. அப்போ இங்க அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு இமேஜை சிதைக்கிறது, அது என்னவாகுதுன்னா, அது வெற்றியின் அடையாளமா மாறுது. எந்த இடத்துல வெற்றியின் அடையாளம்னா, தங்கள் களத்துக்குள்ள தாங்க வென்றதன் அடையாளமா அந்த சிலை உடைப்பு வந்து வெளிப்படுது. ஆனா சில விஷயங்கள் அவங்களுக்கு எதுல என்ன ஒரு மேம்பாடுன்னா, அவங்க படிச்சு மேல வர்றதுக்கு அம்பேத்கர் உதவலையா அப்படின்னா உதவி இருக்காரு. இன்னைக்கு அவங்களோட பொருளாதார பலத்துல அம்பேத்கர் உதவலைன்னா உதவி இருக்காரு. எந்த இடத்துலதான் அம்பேத்கர் இருக்காரு இல்லைங்கிற அந்த ஒரு நிலையே அவங்களுக்கு தெரியாம இருக்குது. பிரச்சனையே அதுதான். இங்க அம்பேத்கர் இன்னும் ஒரு அரசியலாவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமூக நீதிக்கான காயினா முன் வைக்காம இருக்கிறது. தந்தை பெரியாரை முன் வைக்கிறாங்க. தந்தை பெரியாரை வந்து சமூக நீதியோட அடையாளமா நம்ம இன்னைக்கு வரைக்கும் போற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே மாதிரி அம்பேத்கரை போற்றுவதற்கோ இல்லை முன்னெடுத்து கொண்டு சேர்ப்பதற்கு சரியான தலைமைகள் இன்னும் வரணும். அதுக்குன்னு தலைமைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்காங்க. ஆனா அதோட அம்பேத்கரோட பாலிசியோ இம்ப்ளிமெண்டேஷனோ எல்லாமே இங்க தமிழகத்துல கனெக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருந்து வச்சுக்கோங்களேன், இன்னும் அம்பேத்கர் வந்து தெளிவா போய் சேர்ந்திருப்பாருங்கிறது தான் நம்ம நோக்கம். ஆனாலும் காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஏன் செய்யக்கூடாதா, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து பெண்கள் மத்தியில அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. அந்த மாற்றங்கள் வரும்போது அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமா மாறித்தான் ஆகும்.
கண்டிப்பா. இப்போ வந்து இன்னொரு விஷயம் தான் வந்து நான் என்ன பாக்குறேன்னா வந்து தலித்துகள் அம்பேத்கரை முழுமையா வந்து ஃபாலோ பண்றாங்களா? அவரோட பௌத்த கொள்கைகளா இருக்கலாம், அவருடைய வந்து சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்கக்கூடிய கொள்கைகளா இருக்கலாம், இந்து மத புறக்கணிப்பா இருக்கலாம், அப்புறம் இந்து மத கடவுள்களே அவர் ஏத்துக்கல. அவர் எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா தான் பண்ணார். வாழ்நாள் முழுக்கவே பார்த்து ரொம்ப விவரமா தான் அவர் இருந்தார். எல்லா தருணங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிநுட்பம் மிக்க சிந்தனையோட தான் அவர் செயல்பட்டார். அவரோட இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்ற அளவுக்கு அவர் இருந்தார். தலித்துகள் வந்து இந்த அவருடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்களா தமிழ்நாட்டிலும் இந்தியாலையும்? இல்ல, அதாவது நம்ம திரும்பவும் என்னன்னா, அம்பேத்கரோட வாழ்க்கை, அம்பேத்கரோட கோட்பாடு, தத்துவம் எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆன ஒரு விஷயம். அந்த மெட்டீரியலிஸ்டிக்கை வந்து அணுகக்கூடியவங்க வந்து பட்டியல் மக்களா இருக்காங்க அப்படின்னா, பட்டியல் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வெல் எக்யூப்டான, பட்டியல் மக்கள் மட்டும் இல்லை, ஒரு காமனா எல்லா பீப்புளுமே ஒரு வெல் எக்யூப்டு பீப்புள்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பேத்கரை அவங்க ஏத்துக்கிடுவாங்க. இன்னுமே பட்டியல் சமூகத்துல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த பௌத்த மதத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? பௌத்த மதம் வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ். அந்த லாங் டேர்ம் ப்ராசஸை நீங்க வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. எல்லாத்தையும் திறந்துட்டு வா அப்படிங்குது. அப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கும் போது இங்க வந்து இங்க வாழ்றதுக்கு அடிப்படை தேவையே ஒரு பொருளாதாரமா இருக்கு. அப்போ அம்பேத்கரோட பௌத்த கோட்பாடு ஏற்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய நிலைக்கு போய் தான் அதை ஏத்துக்க முடியும். முதல் காரணம் இது. இன்னொன்னு, குறைஞ்ச சதவீதம் அரசியலோ இல்ல பொருளாதாரமோ மாற்றம் ஒரு தொடக்க புள்ளி வந்து அம்பேத்கர் தான். ஆனா அது இங்க சரியா வந்து பகிரப்படாமல் இருப்பது அம்பேத்கரை பின்னோக்கி இழுக்கிறதுக்கான சமம். இப்போ அம்பேத்கர் பத்தி பேசும்போது நமக்கு பௌத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முன்னிலையா நிக்குது. ஏன்னா அவர் அதை வந்து ஒரு இயக்க இதா எடுத்துட்டு போனாரு. ஆமா, இயக்கம் சார்ந்த ஒரு அரசியல் அவர் வந்து அம்பேத்கர் செய்யாத வேலையே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பொலிட்டிக்கலாவே இருந்தாரு. பொலிட்டிக்கலா அவர் வந்து அவர் தோக்கடிச்சுட்டே இருந்தாங்க. இன்னொரு இடத்துல போய் ஜெயிச்சாரு. வந்து இப்படிலாம் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா, பொலிட்டிக்கல்ல இருந்து வெளியே வந்து ஒரு இயக்க ரீதியா பௌத்தத்தை கொண்டு போறாரு. இறுதி காலத்துல அப்படி போயிட்டு ஆமா கொண்டு போறாரு. அப்போ அவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் மேன் வந்து இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்காரு. ஆனா அதை ஃபாலோ பண்ற இன்னைக்கு வரைக்கும் மகாஸ் வந்து அதிகப்படியா வந்து புத்திஸ்ட்ல இருக்காங்க. மகாஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்க அம்பேத்கரை எப்படி ஏத்துக்கிறாங்கன்னா, செப்டம்பர் 14, டிசம்பர் 6 இந்த நாட்கள்ல போய் அம்பேத்கரை போற்றி பாடணுங்கிறதுல மட்டும்தான் இருக்காங்க ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கர் மாதிரி ஒரு ஸ்காலர் உருவாகல. ஸ்காலர் உருவாறாங்க, அம்பேத்கர் கோட்பாடை எடுத்துக்கிட்டு ஸ்காலர் உருவாறாங்க. ஸ்காலர்ஸ் ஆர் பிகேமிங் த ஸ்காலர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ். ஆனா எங்க இருந்து ஒரு டவுன்ட்ராடல்ல இருந்து ஒரு ஸ்காலர் உருவாக முடியல. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இப்ப அம்பேத்கர் கருத்தை வந்து ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு பிஓஏ ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. அதை நம்ம எவ்வளவோ மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அம்பேத்கர் உள் வாங்கியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க நேரடியா வெளியே வந்து இந்த ஆக்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு முக்கியமா இருந்திருப்பாங்கல்ல. அம்பேத்கரோட ரோல் வந்து இங்க பாலிசி லெவல்ல எவ்வளவு பெரிய ரோல் இருக்குங்கிறத வந்து அவங்க இன்னும் உணரல. அப்ப அதனாலதான் சொல்றேன், ஒரு மார்க்ஸ் மாதிரி அம்பேத்கர் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் விஷயம். அந்த மெட்டீரியலிஸ்டிக் தன்மைக்கு மக்கள் ஈடுபாடு ஆகிறதுக்கு இன்னும் இந்த கம்யூனிட்டி ஷேப் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட ரொம்ப அருமையான கருத்து வினோத் சார். இப்போ அடுத்த விஷயம் வந்து தலித்துகள் ஒற்றுமையா இருக்கிறாங்களா? இப்போ வந்து அகில இந்திய லெவல்லையும் வச்சுக்கலாம், தமிழக லெவல்லையும் வச்சுக்கலாம். தலித்துகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ தலித்துகள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம், பறையர் சமுதாயம் இருக்குது, அருந்ததியர் இருக்குது, பல்லர் சமுதாயம் இருக்குது, தேவேந்திர குல வேளாளர். வந்து இந்த 3 சமூகமும் ஒற்றுமையா இருக்குதா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா மதுரையில அழகேந்திரன்ற ஒரு தலித் சமூக இளைஞர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. ஆனா வந்து அந்த பையன் காதலித்தது வந்து ஒரு தலித் சமூக பெண் தான். இப்ப காதலுக்கு வந்து மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. இப்போ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலையும் பண்ணிக்கலாம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து முற்போக்கா சிந்திக்கிறோம் இப்படிதான் பார்ப்போம் அதை, அந்த சப்ஜெக்ட் மேட்டர். ஆனா ஏன் வந்து தலித்துகளுக்குள்ளேயே ஆணவ படுகொலை அதிகமாயிட்டு இருக்குது? ஜாதி ஆணவ படுகொலைகள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தலித்துகளுக்குள்ளேயே சண்டைகள் நடந்துட்டு இருக்குது, கலவரங்கள் நடந்தது. நீங்க திருநெல்வேலி மாவட்டம், நீங்க அந்த பெல்ட்ல இருந்து வரலாம், நான் கேட்கிறேன். தென் மாவட்டம், தமிழக தென் மாவட்டங்கள்ல அந்த மாதிரி சூழல் அதிகமா நிலவுது. அப்புறம் வந்து பள்ளிக்கு பள்ளி கொலைகள், இந்த மாதிரி வந்து ஜாதிய ஆணவ மதவெறி கொலைகள் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்குது. இப்ப தலித்துகள் வந்து இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க? தலித்துகள் நிலை முதல்ல எப்படி இருக்குது? பொருளாதார ரீதியா சரி, கல்வி ரீதியா சரி முன்னேறிட்டாங்களா?
ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதிகமா வந்துட்டாங்களா? அதுக்கடுத்து வந்து எல்லாருமே வந்து கிரீமி லேயர் சொல்றோம், உள் இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது சமீபத்துல. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து தலித்துகள் வந்து எப்படி இன்னும் நடத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே. நான் சொல்றேன், திராவிட பூமின்றோம், பெரியார் மண்ணுன்றோம், நம்ம சுயமரியாதை இயக்கம் பண்படுத்திய மண்ணுலாம் சொல்றோம்ல, இங்கே தலித்துக்கு நிலை என்ன? இப்ப இது எல்லாத்துக்கும் உங்களோட பதில் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும். அதாவது இங்க பட்டியல் சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒத்துக்கிறீங்க. அதை ஏன் ஒருங்கிணைஞ்சு இல்லை அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஹேபிடேஷன் இருக்குது, ஒரு குரூப்ஸுக்கும் ஒரு ஹேபிடேஷன் இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்ச காலம் இருக்குல்ல, அதுதான் மலைச்சாமியின் காலம். சரி. மலைச்சாமியோட காலத்துல இவங்க எல்லாருமே ஆர்கனைஸா இருந்தாங்க. பறையர் எல்லாருமே ஆர்கனைஸா இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து எப்போ உடைஞ்சு அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸா மாறுதோ அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிளிட் வந்து ஒண்ணு உருவாகுது. ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு வால் போடப்படுது. ஆனா மலைச்சாமி அவர் இருக்கும்போது அந்த வால் போடப்படல. அவர் தலைமையில யுனைடடா இருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் யுனைடடா இருந்தாங்க. அது உங்களுக்கு அதனாலதான் நம்ம திரும்ப சொல்ல வரோம், ஒரு தலித்தோட பீப்புள்ஸோட யுனைடெட் லீடர் அவர். ஆமா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தலித் பேந்தர்ஸை வந்து ரொம்ப ஏத்துக்கிட்டவங்க யாருன்னா தேவேந்திர வேளாளர்கள் தான். ஆமா, அதுக்கப்புறம் அதை விட வெகுண்டெழுந்த தலித் அரசியலை வச்சு ஒரு போர்க்குணமா வெளியே வந்தவங்க அருந்தைகள் தான். அதே மாதிரி இயல்பாவே அரசியல் பூர்வமாவே வலுவுற்றவர்கள் ஆதிதிராவிடர்கள். இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆனாங்கல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பொலிட்டிக்கல்ல பெரிய ஷேக், மிகப்பெரிய ஷேக். அது வந்து ஒருவேளை அந்த ஒரு 3 பேரோட காம்பினேஷன் வந்து இன்னைக்கு வந்திருந்தா நிலைமை யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அரசியல் சக்தியா இருக்கும். எல்லா தொகுதியிலும் ஒரு மிகப்பெரிய நிர்ணயம் பண்ணக்கூடிய அரசியல் சக்தியா கண்டிப்பா. அப்படி இருந்த ஒரு சூழல் வந்து எப்பன்னா மலைச்சாமியோட இறப்புக்கு அப்புறம் தான் ஸ்கேட்டர் ஆகுது. இதுல வந்து எதுவும் சதி இருக்குதா? இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆனதுக்கு யாரும் உடைத்து விட்டார்களா? இல்ல காங்கிரஸா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ், பிஜேபியா இருக்கலாம், யாராவது இந்த மாதிரி சதிகள் நடந்ததா? இல்ல சதிகள் நடந்ததை விட இன்னொரு விஷயம் நம்ம இங்க முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பட்டியல் மக்களுக்குள்ள பகிர்ந்தளிப்பு ஒழுங்கா போச்சான்னு தான் நம்ம பார்க்கணும். அதிகார பகிர்ந்தளிப்பு. ஆமா, இப்போ உங்களுக்கு 44 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 44 தொகுதிகள்ல குறைஞ்ச சதவீதம் அந்த மக்களுக்கான, இப்போ அருந்தையர்கள் இருக்கிறாங்க, அருந்தையர் மக்களுக்கான தொகுதி சரியா ஒதுக்கணுமா, இல்ல ஆதிதிராவிடர்களுக்கான தொகுதி ஒதுக்கணுமா, அதையும் இல்லாம பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளரோட பங்கீடு சரியா ஒதுக்கணுமா, அது சரியா ஒதுக்கவே இல்லை. இப்ப பாருங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து எம்பி தொகுதி இருக்கலாம். எம்பி தொகுதி எத்தனை தொகுதி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்துல வாழக்கூடிய டென்ஸான பாப்புலேஷன் வாழ்றாங்க, அவங்களுக்கு எத்தனை எம்பி சீட்ஸ் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதை வச்சு நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிடலாம். ஆமா, அதே மாதிரி அருந்தைகள் இருக்கிறாங்க, அருந்தைகளுக்கான சீட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா சீட்டையுமே ஏதோ வகையில ஆதிதிராவிடர் வழங்குறது இருக்கு இல்லையா, அதுவே இந்த மக்களுக்கு சரியா பகிர்ந்தளிக்கப்படலை. ஃபர்ஸ்ட் அப்படி சரியா பகிர்ந்தளிக்கப்படாதனால தான் வந்து இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மேலெழும்புது. எங்களை இதோட சேர்க்காத. இது வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து ஒரு வெறுப்பின் அடிப்படையில் வைக்கப்படுற கோரிக்கை தான் வந்து. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு எல்லாமே கல்ச்சர் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கோரிக்கையை அவங்க வைக்கிறதோட நோக்கம் வந்து வெறும் வெறுப்பின் அரசியல் தான் ஒழிய மன உகந்து வச்சாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இங்க வந்து. அப்போ நான் திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஆளும் அரசுகள் இவங்களுக்கான தேவையை பங்கீடை சரியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்ப நீ சொல்ல மாதிரி வந்து ஆணவ கொலைகள் எல்லாமே வந்து பட்டியலுக்குள்ளே நடக்குது அப்படின்னா, பட்டியலுக்குள்ள அது நடக்காது மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, பட்டியலுக்குள்ள மட்டும் இல்லை, பட்டியலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த ஆணவ கொலையில வந்து அவங்க ஈடுபட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, இங்க எல்லாத்தையும் ஆணவ கொலையை தீர்மானிக்கிறது பொருளாதாரம் தான். கண்டிப்பா பொருளாதாரம் தான் இங்க எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஒரு என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜாதி மதம்லாம் ஒண்ணும் கிடையாது, பொருளாதாரம் வந்தால் நீ உயர்ந்த சாதி, பொருளாதாரம் இல்லை என்றால் நீ தாழ்ந்த சாதி. பொருளாதாரம் தான் இங்க கொலை பண்ண வைக்குது. சரி, பொருளாதாரம் தான், அதாவது பொருளாதார தலித்துகளுக்குள்ளே பொருளாதாரத்துல முன்னேறிய தலித், பொருளாதாரத்தில் பின்தங்கிய தலித்துன்னு பிரிஞ்சிருக்காங்க. ஆமா, அதான் உண்மை. வந்து அந்த பொருளாதாரத்துல முன்னேறியவன் பொருளாதாரத்துல பின்தங்கியவன் தாக்குறான். கண்டிப்பா இதுதான் உண்மை. கரெக்ட்.
இது ஒண்ணு. இன்னொன்னு, இயல்பாவே ஒரு பெண்ணை வந்து இங்க பாக்குற விதம் உங்களுக்கு இருக்குல்ல, நம்ம வந்து அது வந்து நம்ம எல்லாத்துலயும் விடுதலை அடைஞ்சிடலாம். ஒரு கட்டத்துக்கு மேல நான் இந்துவா இருந்து ஒரு புத்திஸ்டா ஆயிட்டேன்னா எனக்கு சாதிய படிநிலை கிடையாது. கண்டிப்பா. அப்ப எனக்கு ஆனா நீங்க விடுதலை அடையவே முடியாத ஒரு சூழல் வந்து யாருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்குது. பெண்களை மையப்படுத்தி கட்டமைந்த சமூகம் இருக்குல்ல, இந்த சமூகம் மாற்றம் வராம இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இப்ப நம்ம தந்தை பெரியாரோட கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது எப்படின்னா, இப்ப பல பெண்கள் படிச்சு அந்த கட்டை உடைச்சு வெளியே வராங்கல்ல, அந்த சூழல் தான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து பெரியாரியத்தை வந்து அவ்வளவு எளியா மறுத்திட முடியாது. ஏன்னா அது ஒரு சோசியல் சேஞ்சுக்கு, ஒரு சோசியல் ரிபலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா அது இருக்கு. கண்டிப்பா. இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகள், இந்த சாதிய படுகொலைகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்? இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? எதை நோக்கி நகர்ந்தால் இது வந்து நீர்த்து போகும் விஷயங்கள்? இதுக்கு ஒரே விஷயம் வந்து லீகல் தான். லாஸ் வராம இங்க வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, இங்க பிஓ ஆக்ட் பண்ண வேலை இருக்குல்ல உங்களுக்கு, பிஓ ஆக்ட் வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே வந்து இங்க பண்ணுச்சு. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு அவ்வளவு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கம் வருது. அந்த தயக்கம் தான் மரியாதையா மாறுது. அப்போ இந்த ஆணவ கொலை, இங்க நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்கு, எதன் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி ஒரு நல்ல ஆக்ட் இங்க வரும்போதுதான் அதை வந்து மாற்ற முடியும். இப்போ பிஓ ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இல்லை. இதை பத்தி நீங்க உங்களுக்கு? இல்ல, நான் தப்பு. அது வந்து ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட். அது பிஓ ஆக்ட் மிஸ்யூஸ் பண்ணப்படவே இல்லை. கண்டிப்பா. ஏன் மிஸ்யூஸ் பண்ணப்படவே இல்லைன்னா, ஒரு கிராமத்துல வந்து பட்டியல் மக்கள் வாழவே முடியாது. அப்ப அந்த நிலை இன்னும் இருக்கு. நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம வட மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க சென்னை நோக்கி நகர்ந்து வந்ததுக்கான காரணம் வந்து வேலை சம்பந்தமா வந்த காரணங்கள் இருக்கலாம். ஆனா தென் மாவட்டத்துக்குள்ளேயே ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா வட மாவட்டத்துக்குள்ளே ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கிராமங்களை அடிச்சு விரட்டுறது. இப்ப சென்னைக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையா வாழ்றாங்க. எல்லா ஜாதிக்காரங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒற்றுமையா, ஏழை பணக்கார எல்லாம் ஒற்றுமையா வாழ்றாங்க. அப்ப சென்னையை கடந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள், பிற கிராமங்கள்ல இன்னமும் ஜாதி ஆதிக்கம் இருக்கு. ஆதிக்கம் இருக்கான்னு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆதிக்கம் இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து இருக்குன்றீங்க. அப்போ தலித்துகள் இதான மனநிலை இருக்குது, இன்னும் இருக்குது. அதனாலதான் சட்டம் தான் வந்து அவங்களை பாதுகாக்குது. சட்டம் வந்தா மட்டும்தான் பாதுகாக்க முடியும் என்பதை விடவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை நடைமுறைப்படுத்தும் போது அதுல சிக்கல்கள் இருக்குல்ல, அதை வந்து அதுக்கான அடுத்த கட்ட பியூரோக்ரசிஸ் வந்து சரியா பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இப்போ நம்ம உள் இட ஒதுக்கீடு போயிட்டு இருக்கு. இந்த உள் இட ஒதுக்கீடுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. தலித்துகள் மத்தியில வந்து அவங்களுக்கு தரல, செய்யல அப்படிங்கிறது இல்லை. ஆனா இதுல வந்து ஒரு நல்ல கமிட்டி அமைஞ்சாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கமிட்டி இருந்தாங்க அப்படின்னா இதுல எந்த சிக்கலுமே வராது. இப்போ இப்போ உதாரணமா இப்ப தஞ்சாவூர் காலேஜ்ல வந்து சீட் போடுறாங்க. சீட் போடும்போது எல்லா சீட்ஸுமே அருந்ததியர்களுக்கு மட்டும்தான் சொல்லி சீட்ஸ் போடுறாங்க. ஒருவேளை அந்த தேர்வுக்கே வந்து அருந்ததியர்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பேர் மொத்தம் 5 சீட்ஸ் இருக்கு, அதுல 3 சீட்ஸ் அறுதி ஃபில் ஆகிறாங்க, மிச்சம் இன்னும் 2 சீட் ஃபில் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அப்போ இந்த ஆக்டை கொண்டு வரும்போது பட்டியல் மக்களோட வாழ்நிலை மாற்றத்துக்காக என்ன மாற்றி கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்குள்ள வந்து அந்த மோதல்கள் வராம இருக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு தமிழக அரசு இதை ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே சரிசமமா போய் சேரணும். அதே மாதிரிதான் எந்த ஆக்ட் கொண்டு வந்தாலும் எப்படின்னா அதை மானிட்டரிங் கமிட்டி வந்து கொஞ்சம் தெளிவா பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், இங்க ஓரளவுக்கு நம்ம சமூகத்தை மாற்றி அமைச்சிடலாம். பெரியார் ஆசைப்பட்ட கனவை, அம்பேத்கர் ஆசைப்படுற கனவை நோக்கி நம்ம சமூகத்தை நகர்த்திடலாம். கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.